பீஃபச் லோ ஜிஐ ரைஸ் எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். அதனுடைய நியூட்ரியன்ட் குறையாமல் இப்போ வந்து 190 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 3 நபருக்கு தாராளமாக வரும். இதனுடைய நியூட்ரியன்ட் குறையாமல் எப்படி சமைக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து இதை லேசாக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிடுவோம். இது வடிக்கவும் கூடாது. இந்த சாதம் வந்து நம்ம டைரெக்டாக குக்கரில் வச்சு சாப்பிட போகிறோம். இதில் வந்து தண்ணி நிறைய உரியறதுனால 3.5 மடங்கு தண்ணி ஊற்றணும். இதை டைரெக்டாக குக்கர்லேயே ஊற போட்டுருவோம் நம்ம. இப்போ வந்து குக்கரில் போட்டாச்சு. ஒரு 3.5 மடங்கு தண்ணி ஊற்றுவோம். ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து 20 மினிட்ஸ் கழித்து அதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 1 or 2 விசில் வர வைப்போம். இந்த லோ ஜிஐ ரைஸ் வந்து சுகர் உள்ளவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் ஸ்பைக் ஆகாமல் பார்த்துக்கிடும். வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்களும் இதை சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் லோ ஜிஐ பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் அதில் பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த அரிசி வந்து சாஃப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம 3.5 மடங்கு ஊற்றணும். கொஞ்சம் பொங்கல் பதத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு 3 மடங்கு ஊற்றினா போதும். 20 மினிட்ஸ் ஊற வச்ச பிறகு நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இப்போ கேஸ் கட்டை நம்ம கேஸ் வந்த பிறகு வைக்கலாம். அப்போ தான் எப்போதுமே சேஃப்டி அதுதான். கேஸ் வந்த பிறகு வச்சுட்டு ஒரு 1 or 2 விசில் போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த கேஸ் போன பிறகு ஒரு 15 நிமிஷம் கழித்து இதை திறக்கிறேன். நல்ல சாதம் வந்து சாஃப்டாக வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை எந்த குழம்பு கூடனாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு, ரசம், தயிர் எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட சுகர் உள்ளவங்க சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சப்பாத்தியில் ஜிஐ குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட இந்த ரைஸ் வந்து சப்பாத்தியை விட கூட ஜிஐ குறைவு.